Hi friends, welcome back to Morning Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியா சிம்பிளா அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாக்கோஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகி மாவு பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கடையில போய் சாக்கோஸ் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியா வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே யூனிக்கா டேஸ்டியாலாம் இருக்கும். இது வந்து நம்ம பால் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க உடம்புக்குமே நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா டின்னருக்கெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஆனால் ஸ்டவ்வை நான் ஆன் பண்ணவே இல்லை. இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு நம்ம ராகி மாவு சேர்த்துருக்கோம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கருப்பட்டி அப்புறமா பனங்கற்கண்டு இது கூட போட்டுக்கலாம். அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், இது கூடவே 2 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். இவ்வளோ சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எந்த ஒரு கட்டியோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கிளறி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இனிமேல் கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா கெட்டியாக ஆரம்பிக்கும். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் லோ ஃப்ளேமில் கூட வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கலாம். ரவையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரவை எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த ராகி மாவுக்கு கொஞ்சம் கம்பைன் கொடுக்கறதுக்காக, அதாவது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு உருட்டி எடுக்கும் போதெல்லாம் அந்த பர்ஃபெக்டான ஒரு பக்குவம் வரணும், ஒரு பசத்தன்மை இருக்கும் அதில். அதனால தான் நம்ம வந்து இந்த ரவை வந்து இதில் சேர்க்குறது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ண டார்க்கான ஒரு ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வரும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி கடாயில் ஒட்டாமலும் வரும். அதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான பக்குவம். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல லேசான ப்ரௌனிஷ் கலர் இருந்தாலும் மொத்தமாக எல்லாமே ஒரே கலர் வாரது மாதிரி நீங்கள் வந்து நல்லா கலந்தெடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த மாவு வந்து இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் ஃபஸ்ட்டே. அதுதான் நம்மளுக்கு சாக்கோஸ் வந்து ரெடி பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கலந்துடுங்க. கை வச்சு நல்லா பிசையணும். கம்ப்ளீட்டாக ஆற வேண்டாம். கை பொறுக்கிற சூடு வாரது வரைக்கும் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. அப்போ எந்த ஒரு கட்டியோ எதுவும் இருக்காது. நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு மாவு கிடைக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஷர் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். அவ்வளோதான். இனிமேல் இதில் கொஞ்சமாக மட்டும் நெய் அப்ளை பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம உருட்டும் போது கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காக தான் நான் நெய் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை வந்து குட்டி குட்டியாக பால்ஸாக நம்ம வந்து சாக்கோஸ் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். நிறைய மாடல் இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மாடலில் தான். நார்மலாக நம்ம எல்லாம் வாங்கக்கூடியது மார்க்கெட்டில் அதிகமாக சேல் ஆகக்கூடிய அந்த ஒரு டிசைன் எப்படின்னா லேஸாக இந்த மாதிரி ஒரு ஹாஃப் மூன் சைஸில் இருக்கும். நான் வந்து அதுவே ஒரு டிசைன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா லேஸாக எட்ஜஸை வந்து இந்த மாதிரி சீல் பண்ணி விடுற மாதிரி எடுத்திருக்கேன். ஆனால் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு, அதிகமாக டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவே பார்த்திங்க அப்படின்னா லேஸாக கை வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு சென்டரில் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே பார்க்க நல்ல ஒரு ஷேப்பில் சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் பண்ணி கொடுக்குறனால ரொம்ப சிம்பிளாக இது வந்து பண்ணிடலாம். நம்ம மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால டைமும் கொஞ்சம் எடுக்கும். ஒரு 1 ஹவராவது எடுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறதுக்கு. அதனால் அது வந்து பொறுமையாக நீங்கள் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பேட்ச் மொத்தமாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதை ஓடிஜியில் தான் இன்றைக்கி நம்ம வேக வைக்க போகிறோம். ஓடிஜியில் 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சரியாக 40 மினிட்ஸ்க்கு நம்ம இதை வந்து வேக வைக்கணும். அப்போ தான் இது நல்லா மொறுன்னு சூப்பராக வெந்து வரும். இன்கேஸ் உங்களுக்கு மொறுன்னு வேகாமல் கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இதில் ராகி மாவு தான் போட்டு பண்ணியிருக்கோம். உடம்புக்கு நல்லது தான். இதை ஏர்டைட்டான பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா
ஒரு 2 வீக்ஸ்லேருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுங்க. இல்லை அப்படின்னா அந்த பட்டர் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரோடு சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கப் அளவுக்கு நம்மளுக்கு வந்து சாக்கோஸ் கிடச்சிருக்கு. இந்த சாக்கோஸை நான் சொன்ன மாதிரி ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 2 மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு 3 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கடைகளில் போய் இந்த மாதிரி வாங்கி கொடுக்காம வீட்டில் வந்து ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் ஒரு டேஸ்ட் வைஸில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்த சாக்லேட் ஃப்ளேவர் எல்லாம் இருக்கிறனால. ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதில் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாலில் ஊற வைக்கும்போது அது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு சாஃப்டெல்லாம் ஆகாது. நம்ம கொதிக்கிற பால் வந்து இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்போ இதோட கலரும் சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு நார்மல் சாக்கோஸ் மாதிரி தான் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி லேசான ஒரு சாக்கோ கலரில் எல்லாம் வரும். பட் என்ன அப்படின்னா லேசாக அதோட சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதிக நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த பால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு நான் இப்போ காமிச்சிருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த வாசனை எல்லாமே சாக்கோஸோட அந்த ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.